ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நான் சிஎஸ் மேட்ச் கொண்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ் மேட்ச் வந்து சிஎஸ் ரேங்க்குன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன் வந்து நான் உங்களுக்காக சிஎஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் தான் ஹீரோ கிட்ட கொண்டு வந்திருக்கேன். அதனால தான் ஓகேங்களா. கேம் சவுண்டு கேட்காது, வீடியோ முடிச்சுன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ஓகேங்களா. அதை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வீடியோ கொடுக்கும்போது வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன், அதில் பாதி வாய்ஸ் ஓவர் காணும். ஹார்ட்டே போட்டாங்க. ஆட்டே போடலன்னா ஒழுங்காக கேட்கல. மைக்கெலாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. நான் வந்து பர்சனலாக மொபைல் பிளேயர் அப்படின்றதுனால நிறைய ப்ராப்ளம் வரும். ஏன்னா பிசி பிளேயருக்கு தனியாக மைக்கு எல்லாம் இருக்கும், நம்மளுக்கு அப்படி இல்லைல்ல. அதனால தான் இப்போ இந்த இடத்துல நான் வந்து நிறைய இதெல்லாம் ஆக்சுவலி நிறைய வீடியோவில் நான் ரிவீல் பண்ணிடுவேன் எல்லாத்தையுமே. ஆனால் இந்த வீடியோவில் நான் ரிவீலே பண்ண மாட்டேன் ஓகேங்களா. வந்து வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் கொடுப்பேன். வாய்ஸ் ஓவர்னாலே அதுதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எனக்கு ரிவீல் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். நான் இன்னும் ஆக்சுவலி என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, பழைய ஃப்ரீ ஃபயர் மாதிரி இது இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஹீரோக்கு 10 ஸ்டார் எடுக்கணும் அப்படின்னா 10 ஸ்டார் எடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீரோக்கு போயிடும். ஆனால் இந்த புது ஃப்ரீ ஃபயரில் நீங்கள் எடுத்துகிட்டு இன்னொரு டைம் விளாட்னா தான் ஹீரோக்கு, இல்லைன்னா கிடையாது. அந்த இனிமேல் எங்கே போகிறான் அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா மேலே போயிட்டான் சரி வரேன் அப்படின்னு பார்த்தா பின்னாலேருந்து அடிக்கிறான். இந்த ஃப்ரீ ஃபயரில் பின்னாலேருந்து அடிக்கிறாங்க நிறையா பேர். நான் இந்த இடத்துல குதிச்சா மண்டை அடிச்சிருக்கோம், கட்டானாக எடுத்துருவோம். பின்னாலேருந்து அடிக்கிறான். 1v4 எப்படா பண்ணுவேன். எல்லா மேட்ச்லையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைசியில் இருப்பேன். இந்த மேட்ச்சில் மட்டும் நான் முதல்ல இடத்துல நின்னேன். என்ன பண்ணுறது, நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் ஆகிட்டோம். ப்ரோ பிளேயர் ஆனால் பொறுப்பு ஜாஸ்தி அப்படின்னு நினைக்காம இருந்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது, ப்ரோ பிளேயர்னால் ஒவ்வொரு நிமிஷம் கதறணும், ஒவ்வொரு செகண்டும் வருத்தப்படணும்னு. ஆனாண்ணா அதை பற்றிலாம் கவலைப்படவே இல்லை. ஏன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3rd பிளேஸ் தான். ஆனால் நான் வீடியோ எண்டிங்கில் பார்ப்பீங்க, நான் ஒரு பெரிய சாதனை பண்ணியிருப்பேன். ஆமாம், சாதனை பண்ணியிருப்பேன். நான் ஃபஸ்ட் பிளேஸில் இருப்பேன். அதை விடுங்க. இந்த இடத்துல இவனை அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே டீம் டோசிக்கில் எடுத்துடுவான். அப்படியே வேகமாக வந்துட்டுருங்க. நான் அதுக்குள்ளே அடித்து போட்டேன். எனக்கு புரியல ப்ரோ, நீங்கள் எப்படி அந்த முக்கால்வாசி பிளேயர் ஃப்ரீ ஃபயரில் விளாட்றவங்களாம் ஓசிக்கில் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓசிக்கில் எடுத்தால் அவங்களுக்கு எவ்வளோ கோவம். ஓசிக்கில் எடுத்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஓசிக்கில் எடுக்கிறவங்க ஃப்ரெண்டெல்லாம் கமெண்ட்டில் பேரை போட்டு விடுங்க. அப்புறம் ஓசிக்கில் இந்த இது பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் எப்போ ஓசிக்கில் எடுத்திருக்காங்க அதெல்லாம் சொல்லுங்கள். நான் வந்து பார்க்குறேன். இது வந்து நோப்பு நினச்சேன். டிமிட்ரி போட்டதுக்கப்புறம் தான் தெரியும் பிளேயர் அப்படின்ட்டு. விட்டுலான்னு பார்த்தேன், டிமிட்ரி போட்டு மறுபடியும் வந்தானே. அப்புறம் டீமெண்ட் ஓசிக்கில் எடுப்பாங்கன்றது ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் MP40 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த MP40க்கு நான் டாப்அப் பிளேயர்கிட்ட கேட்குறேன். டாப்அப் பண்ணாமல் இருக்கிற ஸ்கின்னில் எது அதிகம், இந்த MP40 இந்த பிங்க் கலர் ஸ்கின்னா இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்கின்னு இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். டாப்அப் பண்ணாமல் ஓசியில் கிடைக்கிறத சொல்லுங்க. நிறையா பேர் இப்போவே கமெண்ட்டில் போய் கோபர் MP40ன்னு வைங்க. தெரியும் எனக்கு, இருந்தாலும் எல்லாம் ஓவர் தான். கோபர் MP40லாம் எடுக்க முடியுமா? அதெல்லாம் நம்ம வேணால் ரூம் மேட்ச்லாம் எடுத்துக்கலாம். ஓசியில் தருவீங்க, அதையும் எடுத்துகிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பக்கத்தில் நடிப்பேன். இப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். இந்த இடத்துல கர்நாடு போட்டதில் செத்தானா இல்லைன்னா நான் கால் தெரியுறேன் கீழே அதில் செத்தானா? நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணீங்கன்னு தெரியுமே. எல்லோரும் வீடியோ பாஸ் பண்ணுறது, அதனால தான் நான் பாஸ் பண்ண தேவையில்லை அப்படின்ற விஷயம், அந்த ஒரு விஷயம். அதுக்காக தான் நான் இவ்வளோ நாளும் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு எல்லாத்தையும் பெருசாக தெரியணுன்றதுக்காக எலிமினேஷனே பெருசாக வச்சுருக்கேன். பாதி சீனை நான் மறைக்கிற அளவுக்கு. சரி, இப்போ ஒரு 5 நிமிஷம் நான் பேசாமல் இருக்கேன். உங்களுக்கு என்ன பாட்டு கேட்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்னு எல்லாத்தையும் காமெடி வரும். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இதை பழக்கி விட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு அதை பழக்கி விட்டாங்க அப்படின்னு. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு தான் என் ஃப்ரீ ஃபயரே விளையாட சொல்லி கொடுத்தாங்க. அதில் தான் நான் இவ்வளோ பெரிய ஆளாக வந்து நிற்கிறேன். பெரிய ஆளாக ஒன்றும் இல்லை, சின்ன பையன், ஸ்மால் பாய். ஓகே, அவ்வளோதான், ஜஸ்ட் எ காமன் பாய். ஆனால் நான் வந்து இந்த இடத்துல 1 மணி நேரமாக வெயிட் பண்ணி எனக்கு யாருமே கிடைக்கல. நான் கீழே குச்சி போனேன்னா இந்த இடத்துல ஒரு நாக்கு இருந்துச்சு, அதை அடித்தேன். அப்புறம் இன்னொரு நாக்கு இருந்துச்சு.
ஒரு நாக்கு வந்துட்டு நானே இந்த இடத்துல கிளியர் பண்ணி விட்டேன். ஒரு நாக்கு எங்கன்னே தரல. சத்தியமாக எல்லாம் பார்க்குற எல்லா இடமும் நாக்கு 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 நாக்குன்னு. இந்த இடத்துல இன்னொரு நாக்கு இருந்துச்சு. நான் டீம்மேட்டு நினச்சிட்டு அப்படியே போயிட்டேன். இவ்வளோ பெரிய புத்தி சொல்லி மேலே கூட பார்க்க அறிவில்லை எனக்கு. டீம்மேட்டு நினச்சாங்க. சத்தியமாக விளையாடும் போது அது டீம்மேட்டு நினச்சேன். அப்புறம் எவ்வளோ பெரிய அறிவாளி. நானும் கொஞ்சம் நேரம் அங்கே மேலேயே நின்றுட்டு இருந்தேன்னா வரும்போது ஹெட் அடிச்சிருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டைலாக எனிமிக்கு ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு தான் போனேன். ஆக்சுவலி ஹெட்டு விழுகும் நினச்சி குதிக்கும் போது இருந்தாலும் பரவாயில்ல வேணான்னு விட்டேன். ஆக்சுவலி அந்த ஏடபிள்யூ எதுக்கு வச்சிருக்கேன்னு ஒன்றும் தெரியாது. அடுத்த மேட்ச்சில் வச்சு எனக்கு ஒரு நல்ல கன்று கிடைக்கணும். எனிமிக்கிட்டேருந்து ஆட்டையை போடுவேன். போங்க, எனிமிக்கிட்டேருந்து ஒரு நல்ல கன்று ஆட்டையை போடணும். அவனை அடித்து அவன் லூட்டு பாக்ஸ்லேருந்து எடுத்து பிடுங்கிறதோட அவன் செத்து நான் சாவரே இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு என்கிட்ட வந்து செத்துட்டு அந்த கண்ணை கொடுத்துட்டு போகணும். அப்படி இருக்கணும். எனிமினா நான் பார்த்தாலே ஓடிடுவாங்க. அதுக்கு தான் போயிட்டா சொல்லிட்டு இருக்கும்போதே அடிக்கிறாங்க. இருங்கடா இருங்க அப்படின்னு நான் இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆக்சுவலி எனக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரில. இந்த வீடியோ எண்டிங்கில் நான் நினச்சேன், ஆஹா நம்ம இந்த இடத்துல சூப்பராக ஹீரோக்கு போக போகிறோம் அடுத்த ரவுண்டு, அடுத்த தடவை இன்னொரு மேட்ச் ஆட வேணாம் அப்படின்னு ஓல்டு ஃப்ரீ ஃபயர் மைண்ட்லேயே போய்கிட்டு இருந்தேன். அப்போது வச்சா பாருங்க ஆப் எனக்கு அப்படின்ற மாதிரி மேட்ச் முடிஞ்ச உடனே என் டீம்மேட்லாம் ஓசிக்கிட்ட ஆரம்பிச்சு இந்த பக்கம் க்ளூவில் போட்டு லூட்டுறான் அப்படின்னு க்ளூவில் போட்டால் அவன் எங்கேருந்து வெளில வர மாதிரி தெரில. அங்கே பார்த்தா அங்கே யாரையும் காணும். அப்புறம் அங்கே எனிமி சிம்பிள் கட்டிச்சு அங்கே போனால் சைட்லேருந்து அடிக்கிறாங்க. அப்புறம் முன்னாலேருந்து அடிக்கிறான். இங்கே இப்படி குழுவால் போட்டு இந்த பக்கம் எதிரி குச்சி போகிறான்னு பார்க்குறேன். அவன் கீழே குதிச்சிட்டான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்போ கீழே போனால் அவனை அடித்து முடிச்சிட்டான். இந்த இடத்துல குழுவால் போட்டு அவன் இந்த பக்கத்தில் வந்து ஓய்வரேன். நான் இந்த இடத்துல கீழே அவன் அடிச்சான். குதிக்கும் போது இந்த கெல்லியாக்கா தான் வந்து காப்பாற்றிடுச்சு. இதே கெல்லியாக்கா தான் எனக்கு கொல்லவும் பார்த்துச்சு. ஆமாங்க, கொலை பார்த்துச்சு, நம்ப மாட்டீங்க. இப்போ ஹெல்ப் பண்ணோன்னே வெறியில் என் டீம்மேட் மேலே ஒருத்தன் மேலே கையை வச்சிட்டான். அவன் கதையை முடிஞ்சிருச்சு. நான் கூட கெல்லி அக்காவை தான் கீழே வந்து முடிச்சிட்டானு பார்த்துட்டு இருந்தேன். கீழே இங்கெல்லாம் கூட போய் பார்த்தேன், கெல்லி அக்கா எங்கே அப்படின்னு. அப்புறம் கெல்லி அக்கா அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. நம்ம இன்னொரு டீம்மேட் இருக்கான்னு பார்த்தா அதுதான் கெல்லி அக்கா. இந்த இடத்துல கெல்லி அக்கா நின்றுட்டு இருந்துச்சு. மண்டபம் ஏறி பார்த்தேன் எங்கே இருக்குது எங்கே இருக்கான்ட்டுன்னு. பார்த்துக்கிட்டே இருக்குமா கெல்லி அக்கா அப்படியே குதிச்சும் போது என்னாச்சு, எனிமிங்க மண்டை தெரியுதுங்க. இனிமே கால் பண்ணி சொல்கிறான், மண்டை தெரியுது, உன் டீமேட்டை ஒழுங்காக இருக்க சொல்லு அப்படின்றான். எனக்கு சங்கட்டமாக போச்சுங்க. மாற்றி ஜோனில் அடி வாங்கி சாவத்துக்கு நான் விருப்பப்படல. இப்போ கெல்லியாக்கா மேலே போகும், அதுவும் சாவும் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி கெல்லியாக்கா எப்படின்னா அடுத்த செகண்ட் கெல்லியாக்கா மேலே போச்சு. என்ன இருக்கும், செத்துருச்சு. நான் வை வச்சா நடக்காமல் இருக்குமா? அந்த அடுத்த மாதிரி இப்போ நான் வந்து 2 பேரும் அடிக்க மாட்டேன், செத்துனேன் நான். அது மட்டும் நடக்க மாட்டேங்குது. ஏன்டா அவங்களுக்கு நல்லதுனா ஒரு நடக்குது, எனக்கு கெட்டதுன்னா ஏன்டா மாற்ற மாட்டேங்கிறீங்க? இந்த இடத்துல நான் கன்ஃபார்ம் பண்ணக்குள்ள ஒருத்தர் வந்துட்டான். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் அப்படி ஒரு ஹெட்டு போட்டு இப்படி போட்டு க்ரோஸ் ஆக்ஸு அப்படி தூக்கிட்டு வந்துட்டேன். ஏன் அப்படி நான் ஒன்றுமே பண்ணல. அப்படியே க்ரோஸ் ஆக்ஸ் தூக்கிட்டு வந்து அதை வச்சு ஒன்றும் பண்ணல. கடைசியில் இதை வச்சு ஒன்றும் பண்ணல, அதை வச்சு ஒன்றும் பண்ணல. அப்புறம் எதுக்குற நான் வாங்கினேன். அப்புறம் ரிப்பர்கிட்ட கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படிமே, அதுக்கு வந்து வாங்கிட்டு அப்புறம் ஒன்று தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இல்லை நிறைய வாங்கினேன். இல்லை ஒன்று தான் வாங்கினேன். எனக்கு விளாண்டதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குதுங்க. ரெக்கார்டு கொடுக்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரில. அதுக்கப்புறம் அப்பா பேசி மூச்சு வாங்க இருங்க ஒரு நிமிஷம். இந்த இடத்துல உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய சிக்கல்னா ஒன்றும் இல்லைங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை. அந்த டியூப் இருக்குல்ல, அந்த டியூபு கிட்ட போயிட்டு திரும்பி வரும்போது எனிமி கரெக்டாக அந்த இடத்துல புல்லெட்டு சுட்டா. நான் வேகமாக திரும்பினதால படல. இந்த இடத்துல ரேங்க் போஸ்ட் பண்ணுறதுக்கு வேணால் சேஃப்டியாக இருக்கும், பார்த்துக்கோங்க அப்படின்னு வரும்போது ஒரு எனிமி கரெக்டாக வந்துட்டேன். ஆனால் நான் ஒரு புத்திசாலிங்க. இதுல ஒரு குழுவால் தான் நான் போடணும். 2-3 குழுவாலையும் போட்டேன். ஜோன் ஆரம்ப செத்துட்டேன். எனக்கு என்கிட்ட இருக்கிறா யாராலையும் வாங்க முடியாதா, யாருக்கும் தர மாட்டேன். நான் 2வது குளோவால் உடைக்கும் போது தான் ஜோனே பார்த்தேன். குளோவால் உடச்சி முடிக்கிறேன், நான் கைட்டேன். எப்படி தெரியுமா இருக்கு, நான் குளோவால் சுடும் போது குளோவால் எனக்கு அதை ரிப்பீட் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. டீமேட் ட்ரைவ் பண்ணலான்னு வந்தேன். கரெக்டாக நேரத்தில் பூயா அப்படின்னு நினச்சிப்பேங்க.
அப்பா நல்ல வேலை நம்ம டீம்மேட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி விட்டாங்க சாவலை. இந்த இடத்துல தான் அப்படியே மாறிடும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன மாறவே இல்லை. டேய் மாற்றுங்கடா. சந்தோஷம்டா. ரைட்டு, இன்னொரு மேட்ச் விளாட்ணும். இது பழைய ஃப்ரீ ஃபயர் கிடையாது, ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் என்ன, நம்மகிட்ட எஃப்எஃப் டோக்கன் நிறையா இருக்குது. ஒரு தலைப்பக்கட்டையை வாங்கிட்டு போக வேண்டியதான். வந்தது தலைப்பக்கட்டையோட போச்சுன்னா தலைப்பக்கட்டையை தலையில் கட்டிட்டு போக வேண்டியதான். என்னோட பாத்திக்கல்ல மாதிரி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இந்த ஏசிஐடி ஸ்கின்னு வாங்கலான்ற ஆசைலாம் எனக்கு போயிடுச்சுங்க. வந்த புதுசில் ஆரம்பித்தேன், அது கடுப்பேற்றிடுச்சு இந்த ஏசிஐடி ஸ்கின்னு. ஒன்றுமே பண்ணல. என் ஃப்ரெண்டு ஐடி என்கிட்ட தான் இருந்துச்சு. அதான் சண்டே ஆச்சுல, அப்போலாம் இது பண்ணி விட்டேன், எடுத்து விட்டேன். அப்புறம் உங்களுக்கே தெரியும், விளையாடிட்டு தான் இருந்தேன். என் ஃப்ரெண்டு எடுத்து விட்டாங்களா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஓசிக்கில் இருப்பேன், அவனை ரிவைவ் பண்ணாமல் வெறுப்பேற்றுவேன், எனிமிகிட்ட வேணுன்ட்டே போவேன், நான் பண்ணுவேன். எனிமிகிட்ட போய் எனிமியை கூட அடிக்க மாட்டேன். ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்டை வெறுப்பேற்றினான். அவன் என்ன வெறுப்பேற்றிட்டு அவன் கடைசியில் இது பண்ணுறான். லாஸ்ட்டாக ஒரு பிஆர் மேட்ச்சில் போய் அவன் தான் செத்துட்டு எங்கள் எல்லாரையும் முடிச்சு கற்றுனான். சரி, இப்போ ஒன்று சொல்கிறேங்க. இப்போது இன்னொரு மேட்ச் பார்ட் டூ வேணுமான்னு நீங்கள் சொல்லலாம். வேணால் நான் கன்ஃபார்ம் போடுவேன். எனக்கு போர் அடிக்கும் போடலைன்னா. இப்போ நான் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா ஒரு கண்டென்ட் தேடிக்கிட்டு இருந்தேன். ஃபுல்லாக விளையாடி ஒரு கண்டென்ட்டாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக விளையாடி அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸ்கூலுக்கு கூட லீவ் விட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் விளையாடிட்டு தான் இருக்கேன். நடுவில் கொஞ்சம் ஸ்கூல் ப்ராஜெக்டில் முடிக்கிறேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் விளையாடி தான் ஆகணும். ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒரு பக்கம் இருக்குது, நம்ம இந்த பக்கம் விளையாடுவோம். ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் ஸ்கூலில் கூட போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். நான் இப்போ அதுக்கு ஸ்கூலை பற்றி பேசுகிறேன், அது கிடக்குது ஒரு ஓரமாக அப்படின்னு நான் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போவே நிறையா பேர் ஸ்கூலை பற்றி பேசினேன், தலை ஏறி டென்ஷனில் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆமாங்க, நிறையா பேருக்கு இப்போலாம் என்ன பிடிக்கும், ஸ்கூலே பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு பிடிக்கல தான். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் உயிர் நண்பர்கள் அவங்க இருக்காங்க, அதனால தான் நான் போகிறேன். இன்னும் நான் அது போகிறேன். இந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் காஸ்டியூம்லாம் மாற்றிக்கிட்டு இருந்தேன், காஸ்டியூம்லாம் வாங்கிட்டு இருந்தேன். எதுக்குன்னு எனக்கும் தெரியாது. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ தானே முடிஞ்சிருச்சு. ஒன்று மட்டும் சொல்லணும். நீங்கள் சிஎஸ்சியில் பிஆர் ரேங்க் புஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு என்னை மட்டும் கூப்பிட்றாதீங்க. எனக்கு கையெல்லாம் இப்போ வலிக்குது. இப்போ தான் அங்கேயும் அமுக்குறேன். முன்னாடிலாம் கண்ட்ரோல்ஸை நீங்களே பார்த்தீங்க, எங்கே எப்படி வச்சுருந்தேன். எனக்கு பக்கத்தில் வச்சு முடியல சத்தியமாக. நான் டிஃப்ரெண்ட்டாக கண்ட்ரோல்ஸ் வச்சுருக்கேன். அதில் 2 கண்ட்ரோல்ஸ் வராது. இப்போ பார்த்தீங்களா ஒரு கேம் பிளே, அந்த கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான் ஒரு பிளே வரும். அதில் கூட போய் செத்துருவேன். பாய் கைஸ். Sorry ass DJ.